வெல்கம் பேக் டு மை சேனல். இனியாவோட லைஃபுக்காக கோபியும் பாக்கியாவும் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. இனியாவை எகெயின் கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு சுதாகர் வந்து பிளான் போட்டுட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கோபியும் பாக்கியாவும் காரில் வந்துட்டு இருக்கும்போது கோபி என்ன சொல்கிறான்னா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த ஆளை வந்து சும்மா விட மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டு பாக்கியா அப்படின்னு வந்து சொல்கிறான். அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, எல்லார் கல்யாணத்துலேயுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜெனி என்ன சொல்கிறான்னா, ஏன் என்கிட்ட இது வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொல்லவே இல்லை, அப்பவே சொல்லியிருந்தா அந்த நிதிஷை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போன்னு பார்த்து பாக்கியாவும் கோபியும் வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து சுதாகர் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஈஸ்வர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பையனுக்கு ஆல்ரெடி இந்த போதை பழக்கம் இருக்குன்றது உண்மைதான், இனியாவா கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திடுவான்னு அவர் நினைச்சேன்னு சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு ஈஸ்வரன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பையனை திருத்ததுக்காக வேண்டிய நம்ம பொண்ணை பெற்று வச்சிருக்கோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது இல்லாமல் வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ கோபி என்ன சொல்றான்னா, அவர் ரொம்ப திமிரா வந்து பேசுறாரு, என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்தவங்களை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வரைக்கும் நான் பார்த்த சுதாகர் வேற, ஆனால் இப்போ முழுசா வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றான் கோபி. பாக்கியா சொல்லும்போது கூட நான் கேட்கவே இல்லை, இனிமே என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, நானே வந்து அவளை வந்து பாதாள குடியில தள்ளிட்டேனே அப்படின்னு வந்து கோபி வந்து புலம்பிட்டு இருக்கான். மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியா என்ன சொல்றான்னா, நான் அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொன்னேன், அதை யாருமே நம்பலையே அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாக்கியா சொல்லும்போது நாங்கள் என்ன நினைச்சிட்டோம்னா, நீ செல்வி பையனுக்காக வேண்டிதான் நீ பேசுற அப்படின்ட்டு நாங்கள் அதை வந்து கண்டுக்காம விட்டுட்டோம், ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்ட்டு எல்லாருமே ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், ஃபர்ஸ்ட் வந்து இனியா வந்து நார்மல் ஆகட்டும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க. அங்கே இனியா ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாக்கியா வரா. எங்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு பாக்கியா வந்து இனியாட்ட வந்து கேட்குறா. நீ ஏற்கனவே என்னோட கல்யாணத்துக்காக நிறைய விஷயத்தை வந்து இழந்துட்டமா, இதையும் நான் சொன்னால் நீ உடஞ்சு போயிடுவேன், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு இனியா வந்து சொல்கிறா. நீ எனக்காக யோசிச்சு என்கிட்ட எந்த உண்மையுமே வந்து மறைக்காத அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே இனியா என்ன சொல்கிறானா, நான் இன்னொன்று சொல்லவா அப்படின்னு வந்து கேட்குறா. நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாளாச்சுமா, உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கவா அப்படின்னு வந்து கேட்குறா. இதெல்லாம் ஏன்டா கேட்டுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி இனியாவை தூங்க வைக்கிறாங்க பாக்கியா. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுதாகர் வந்து நிதிஷ் வந்து வெளியில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சந்திரிகா வந்து பேசுறாங்க. அப்போ சுதாகர் என்ன சொல்றானா, அந்த இனியாவை போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்றான். சந்திரிகா வந்து எதுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நேற்று அவங்க அப்பா அம்மா வந்து கோபம் வந்து பேசிட்டு போயிருக்காங்க, இப்போ நம்ம மேலே அவங்க கோவத்தில் இருப்பாங்க, அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம 3 பேருமே உள்ளதான் இருக்கணும், அதனால இனியாவை எப்படியாவது பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது தான் நமக்கு சேஃப் அப்படின்னு வந்து சொல்றான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. சுதாகர் வந்து செம உஷாரா வந்து இருக்கான், தப்பு பண்ணாலுமே எப்படி கிரிமினலாக யோசிக்கிறான்னு பாருங்க. யாரோ எக்கோட கேட்டு போங்க, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் வந்து யோசிக்கிறான். சுயநலமாக இருக்கிற பூமியில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ரியல் லைஃப்லையும் இப்படி தான் வந்து இருக்காங்க. 100ல் 95% ஆஃப் மக்கள் வந்து இப்படி தான் வந்து இருக்காங்க. ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயத்தை வந்து சீரியலில் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்தாவது நம்ம உஷாரா வந்து இருந்துக்கணும். சுதாகர் என்ன தான் இனியாட்ட வந்து பேசினாலுமே அவ அங்கே போகாமல் இருந்தால் வந்து நல்லது. அதை விட்டுட்டு சுதாகர் பேச்சை நம்பி இனி அங்கே போனால் ரொம்ப கஷ்டப்படணும். பாக்கியாவை இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. அதனால தான் பாக்கியா அவ்வளோ தூரம் வேண்டாம்னு சொல்லியுமே வந்து கேட்காம கோபி வந்து இனியாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இப்போ கோபி புலம்பி என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது, நோ யூஸ் தான் சொல்லணும். இனி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி இனியாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணலாம். டைவர்ஸ் பண்ணதுனால செகண்ட் மேரேஜ் பண்ணுற ஆப்ஷனில் தான் இருக்கும். அப்படி இல்லைனா இனியா வந்து லவ் பண்ண பையனை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். இந்த சீரியல் வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.